إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل في الآية الأخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى في الآية الأخرى: وأن هذا صراطي مستقيما واتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. حسبي الله العظيم. وقال صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. حسبي رسوله الكريم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உண்டான அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் வருவர்கள். அல்லாஹுடைய அருளால் கிருபையால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை நீங்களும் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜும்மாவினுடைய முழுமையான கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் தந்தருவானா. இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹினுடைய கருணையால் அல்லாஹினுடைய அருளால் நீங்களும் நாமும் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ, எதையெல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அவைகளை சரியான முறையில் பின்பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்தார்களோ, அந்த முறைப்படி ஒரு முழுமையான ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்களும் நாமும் செய்யக்கூடிய பிழைகளை பாவங்களை மன்னித்து மறுமையில் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு சோழத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்மார்களுக்கும் எமக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்மார்களுக்கும் தந்தருவானாக இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு நாம் எப்படி வாழ வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எதை செய்வது எமக்கு அனுமதி, எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதை தெளிவான முறையில் அல் குர்ஆனின் வழியிலாக எமக்கு கற்றுத்தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளிலிருந்து எனக்கு பல செய்திகள், பல தகவல்கள், பல படிப்பினைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு பல எச்சரிக்கைகளும் விடுக்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல எச்சரிக்கைகளை அருள்மறையில் செய்திருப்பதை எம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியான எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கவனமாக பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் ஒரு காலமும் விழுந்துவிடக்கூடாது.
இந்த விஷயத்தை ஒரு காலமும் நாம் நெருங்கிவிடக் கூடாது என்பதில் ஒரு முஸ்லிம் கவனமாக இருக்க வேண்டும். எவர்கள் எல்லாம் கவனமாக இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வையும் ஒரு முஸ்லிம் ஏற்படுத்த வேண்டும். இந்த இரண்டும் ஒரு முஸ்லிமின் மீது கடமை. இந்த இரண்டும் செய்ய வேண்டும் என்பது அல்ல, செய்ய வேண்டியது ஒரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய விஷயங்களில் பேணுதலாக இருப்பதும், எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் பேணுதலாக இல்லாதவர்களை அந்த விஷயத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யும் பொழுது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகையில் வதன்ஹவுன அனில் முன்கர், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மக்களை எப்படி நல்ல விஷயத்தின் பக்கம் ஏவுவார்களோ அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு மக்களை தடுப்பார்கள். அந்த விஷயத்தை மக்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதை விட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்கிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க சஹாபாக்களுக்கு பல இடங்களில் அவ்வப்போது எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். இதை செய்யுங்கள், இதை செய்யாமல் விட்டு விடாதீர்கள், இதை செய்து விடாதீர்கள், இதில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். எதுவரை என்று சொன்னால் அவர்களுடைய மரணம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நாங்கள் எல்லோரும் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் ஒரு கோடு போட்டார்கள். அப்படி கோடு போட்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தம் பியதிஹி சும்ம கால ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா, இதுதான் அல்லாஹ்வினுடைய நேரான பாதை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ ஷிமாலிஹி, அந்த கோட்டிற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சில கோடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைகிறார்கள். கற்பனையில் சிந்தித்து பாருங்கள், ஒரு நேரான கோடு, அந்த நேரான கோட்டிற்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பல கோடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்துவிட்டு சும்மகால, அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதா அஸ்ஸுபுலு லைஸ மின்ஹா சபீலுன் இல்லா அலைஹி ஷைத்தான், இந்த பிரிந்திருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த பாதைகள் எல்லாம் எப்பேற்பட்ட பாதை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் நாம் காண்பித்து தராத பாதை, இந்த பாதைகளில் ஷைத்தானுடைய வழியை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன செய்யுங்கள், நாம் ஏற்கனவே நேராக வரைந்திருக்கக்கூடிய அந்த நேரான பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சூரத்து ஜுமரினுடைய ஒரு வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். சூரத்து ஜுமரினுடைய 153வது வசனம், வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, இந்த பாதை இருக்கிறது அல்லவா, இந்த நேரான பாதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய நேரான பாதை. வலா தத்தபிஉ ஸுபுல, அதிலிருந்து பிரியக்கூடிய எந்த பாதைகளையும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அந்த பாதையிலிருந்து எக்காரணத்திலும் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் பிரிந்து சென்று விடாதீர்கள். ஸாலிகும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகும், நீங்கள் நேரான பாதையில் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கான உபதேசமாக நாம் அல் குர்ஆனில் இந்த உபதேசத்தை நாம் செய்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பேசக்கூடிய ஒரு வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி அந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாம் உறவுகளே, முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் முஸ்லீமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நாம் முஸ்லீமாக ஆகிவிட்டோம் என்பதோடு மட்டுமல்ல, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த இஸ்லாம் காட்டி தரக்கூடிய அந்த பாதையில் கடைசி வரை பயணித்து செல்வதுதான் ஒரு உண்மையான முஸ்லீம். ஆரம்பத்திலிருந்து சரியாக இஸ்லாத்தினுடைய பாதையில் ஒருவர் பயணித்து வருகிறார், ஆனால் வந்து கொண்டே இருக்கும் பொழுது வழி மாறி சென்று விடுகிறார். வழி தவறி சென்று விடுகின்றார் என்று சொன்னால் அவருடைய கடைசியை கவனித்து அவருடைய நிலை வறுமை லட்சணமாக மாறிவிடும். ஒருவர் ஆரம்பத்தில் வழிகட்டில் இருக்கிறார், ஆனால் கடைசியில் அந்த நேரான பாதையில் வந்து சேர்ந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய முடிவை கவனித்து அவருடைய வறுமை அவருக்கு வெற்றியாக வரும். இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படி எச்சரிக்கை செய்கிறார்கள், இந்த நேரான கோடு இருக்கிறது அல்லவா, இந்த நேரான கோட்டில் மட்டும் நீங்கள் பயணம் செய்யுங்கள். அந்த நேரான கோடு என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை தன்னுடைய அருள்மறையில் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று கற்றுத் தந்திருக்கிறானோ அதுதான் அந்த நேரான கோடு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளெல்லாம் இதுதான் நன்மை, எவைகளெல்லாம் இது பாவம், இது செய்யக்கூடாது என்று கற்றுத் தந்திருக்கிறார், அதுதான் அந்த நேரான கோடு. இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டு அல்லாஹ்வும் தன்னுடைய அருள்மறையில் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்நாளில்
குர்ஆனில் அப்படியாக ஒரு செயலை செய்ததில்லை. இந்த இரண்டும் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்வும் சொல்லாதது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டாதது. இந்த இரண்டும் தான் அந்த நேரான பாதையில் இருந்து பிரியக்கூடிய கோடு என்பதாக இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விளக்கம் தருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்பின் இஸ்லாமியர்கள் இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த சஹாபாக்களுக்கு? அல்லாஹ்விற்காக எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத பொழுதும், எந்த விதமான முன் காட்சிகளையும் அவர்கள் காணாத பொழுதும் பத்ர் போர்க்களத்தில் போரிட்ட சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பிறந்த ஊரான சொந்த ஊரான மக்கமா நகரத்தை விட்டும் சென்ற சஹாபாக்கள். அப்படியான சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால், ஒரு கட்டளை அல்லாஹ்வால் குர்ஆனில் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அப்படியே பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள். மது சம்பந்தமாக பார்க்கும்போது நாம் சொன்னோம், குடித்த மதுவை வாய் விரலை விட்டு எடுத்த சஹாபாக்கள். அந்த ஹராமான விஷயம் உள்ள போயிடுச்சு, ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அருந்திய மதுவை விரலை விட்டு எடுத்த சஹாபாக்கள். போருக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூலை தவிர வேறு எதையும் நாங்கள் வீட்டில் விட்டு வைக்கவில்லை என்று சொல்லி வீட்டில் இருந்த அவ்வளவையும் தர்மம் செய்த சஹாபாக்கள். அப்படியான சஹாபாக்களை பார்த்தே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த நேரான பாதையை விட்டு மட்டும் நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், ஒரு காலமும் நீங்கள் வழி தவறி இதிலிருந்து பிரியக்கூடிய வேறு பாதைகளை நீங்கள் சென்று விடாதீர்கள். இந்த ஹதீஸிற்கு இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல விளக்கத்தை பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நேரான பாதையில் இருந்து பிரியக்கூடிய ஷைத்தானிய பாதைகள் இருக்கிறது அல்லவா, அந்த பாதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு தனியாக கோடாக வரையவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரிவு கோடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த கோடுகளையும் நேரான பாதையில் இருந்தே தான் என்ன செய்கிறார்கள், வரைகிறார்கள். அப்ப என்ன விளங்குகின்றது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாவது, நேரான பாதையில் இருந்து கொண்டுதான் அந்த வழிகேட்டில் செல்வார்கள். அப்படியான ஒரு கூட்டம் வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்ததனுடைய விளைவுத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்பும் ஹலீஃபாக்களாக இருக்கட்டும், மற்ற ஏனைய சஹாபாக்களாக இருக்கட்டும், அவர்களில் எவராவது ஏதாவது ஒரு சில மாற்றமான விஷயங்களை செய்வதை கண்டார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது சஹாபாக்களிடத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு. அந்த பண்பு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், சஹாபாக்களிடத்தில் அந்த பண்பு இல்லாமல் போயிருந்தால் இன்று இந்த மார்க்கம் எந்த நிலையில் இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த செய்தியில் சொல்வதை போன்றே அப்படியே இன்றைய காலகட்டத்தில் நேரான பாதையில் இருந்து வழி தவறி செல்லக்கூடிய மக்கள், கணிசமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைகள் என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவர்களுடைய வழி, அவர்களுடைய நெறி கோட்பாடுகள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இரண்டு விதமாக சொல்வார்கள். ஒன்று, அது நன்மையை போன்று தெரியும். இரண்டு விதமாக அவர்கள் நேரான பாதையில் இருந்து வழி தவறி செல்வதை எம்மால் பார்க்க முடியும். ஒன்று, அது நன்மையை போன்றே தெரியும். உதாரணத்திற்கு கூட்டாக சென்று தஸ்பீஹ் செய்வது, இது நன்மை இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா? தஸ்பீஹ் செய்கிறது நன்மை இல்லைன்னு நம்ம சொல்லுவோமா? நன்மை தான். தஸ்பீஹ் செய்வது, கூட்டாக சென்று தஸ்பீஹ் செய்வது. துஆ ஓதுவது தீமை என்று சொல்லுவோமா? இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத முறைப்படி கூட்டாக சேர்ந்து ஓதுவது. குனூத் ஓதுறது நம்ம தப்புன்னு சொல்லுவோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யலை என்று சொல்லுவோமா? ஆனால் அந்த குனூத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தொழுகையில் ஓதுவது, இப்படி நன்மையை போன்றே தெரியும். யாசின் ஓதுறது நம்ம தப்புன்னு சொல்லுவோமா? ஆனால் அந்த யாசினை ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் ஒவ்வொரு வாரமும் ஓதுவது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஒவ்வொரு வாரமும் ஓதுவது, இப்படி நன்மையாக இருக்கும், நன்மையை போன்றே தெரியும். ஆனால் அது மார்க்கத்தில் வழிகாட்டி தரப்படாத ஒன்று. அப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொன்று, மார்க்கத்தில் எந்த விதமான நன்மையுடைய சாயலும் அதில் இருக்காது. அதற்கான எந்த விதமான அடிச்சோடுகளும் இந்த மார்க்கத்தில் எம்மால் காண முடியாது. அப்படியான விஷயங்கள், உதாரணத்துக்கு நாம் சொன்னோம் என்றால் இந்த மௌலூத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மௌலூதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, நேரடியாக விளங்கும். எந்த ஒரு அமர்வும் அப்படி நடந்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் எங்கும் இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு ஒரு அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு, அந்த அமர்வுகளில் அவர்கள் ஒரு கவிதைகளை அவர்கள் எடுத்து வைத்து, அந்த கவிதைகளின் வழியிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டாக புகழ்வது, அந்த புகழக்கூடிய ஒரு நேரத்தில் நேர்ச்சைகள் செய்வது, இப்படியான ஒரு நடைமுறைகள் மார்க்கத்தில் நேரடியாக இல்லாத ஒரு விஷயம். இப்படியாக இரண்டாவது விஷயமும் இருக்கும். இந்த மௌலூத் ஓதுவதாக இருக்கட்டும், இந்த மௌலூத் ஓதுவது என்ற பெயரில் அப்படியே மீலாது நபியாக இருக்கட்டும், அடுத்து ஒரு படி அதனுடைய நீட்சி என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் சந்தனக்கூடு இப்படி கூடியிருப்பதாக இருக்கட்டும், கந்தூரி உருசுகள் போன்ற கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், இப்படியான இரண்டாவது வகை. இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான அசல்களும் அடிச்சோடுகளுமே இருக்காது. நேரடியாக பார்த்தாலே
எமக்கே விளங்கும் இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாத விஷயம் என்று நேரடியாக தெரியும். இப்படி இரண்டு விதமாக மக்கள் என்ன செய்வதை நாம் பார்க்கிறோம். நேரான பாதையில் இருந்து கொண்டு வழிதவறி செல்வதை இன்றைய நாள் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டுமே தவறு, இந்த இரண்டுமே தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக நெருக்கமாக இருந்த ஒரு சஹாபி, எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவில் இருக்கக்கூடிய ஒரு தருணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கூட்டமாக அமர்ந்து அவர்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்க்கக்கூடிய ஒரு சஹாபிக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல என்று கேட்டால், அவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள், ஆனால் அதோடு சேர்த்து சின்ன சின்ன பொடி பொடி கற்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா, அந்த பொடி கற்களை வச்சு அந்த தஸ்பீஹ் என்றார். வேற எந்த தப்பும் இல்லை, தஸ்பீஹ் செய்யறாங்க. செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை போய்விடக்கூடாது என்பதற்காக சின்ன சின்ன பொடி கற்களை வச்சு என்றார். ஒரு 100 கல்லை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டு நான் 100 எண்ணிட்டேன் அப்படின்ற எண்ணிக்கையை தெரிந்து கொள்வதற்காக. இதை பார்த்தவுடன் அந்த சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்தில் போய் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அபா அப்துர் ரஹ்மான், இப்படியாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கண்டதில்லை, சஹாபாக்கள் யாரும் செய்து நாங்கள் கண்டதில்லை. நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள், நீங்கள் இப்படியான விஷயத்தை கண்டிருக்கிறீர்களா? இப்படி செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதா என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி போய் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், குன்னா நஉது பிஹி அத்-தக்பீர வத்-தஹ்லீல வத்-தஸ்பீஹ். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கற்களை கொண்டு நாங்கள் செய்யக்கூடிய தக்பீரையும் தஹ்லீலையும் தஸ்பீஹையும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த சஹாபாக்கள், அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த பஸ்ராவில் இருக்கக்கூடியவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் அந்த கற்களை கொண்டு நீங்கள் நன்மையை எண்ணவில்லை, நீங்கள் செய்து இருக்கக்கூடிய தஸ்பீஹை நீங்கள் எண்ணவில்லை. எதை எண்ணுகிறீர்கள் தெரியுமா? ஃபகுன்தும் ஃபஉது பிஹி ஸய்யிஆத்திக்கும். நீங்கள் பாவங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு தடவை கல் எடுத்து நீங்க என்றது என்னத்தை? நன்மை அல்ல, நீங்கள் பாவங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் அதிகமாக சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் யுதீஅ மின் ஹஸனாத்திக்கும் ஷைஉன் வ யஹ்கும் யா உம்மத்தி முஹம்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய நன்மையை இப்படியான புதுமையான விஷயங்களை செய்வதை கொண்டு நீங்கள் பாழாக்கி விட வேண்டாம். செய்வது நன்மைதான். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் இப்படியாக ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? வழி வருவதை பார்க்க முடியும். அவர்கள் செய்வது நன்மையாக இருக்கும், ஆனால் அந்த நன்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து தந்த வழிமுறை இருக்காது. எனவே அது நன்மையாக இருந்தாலும் கூட அது வழிகேடுதான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய நன்மைகளை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மறுமைக்காக நீங்கள் பாவத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது அந்த எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அபா அப்துர் ரஹ்மான் அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நாங்கள் நன்மை என்று நினைத்துத்தான் நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் நன்மை என்று எண்ணி நீங்கள் அதை செய்து கொண்டிருந்தாலும் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லை என்ற பெயரில் அது நன்மையை போன்று தெரிந்தாலும் அதை உங்களுக்கு மறுமை நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இன்னும் ஹயாத்தில் தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்திய ஆடைகள் கூட இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் அருந்திய பாத்திரங்கள் கூட இன்னும் உடையவில்லை. அதற்குள்ளேயே நீங்கள் மார்க்கத்தில் இப்படியான புதுமையான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களா? மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்களா என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சத்தம் போடுகிறார்கள். எதற்கு? ஒரு சாதாரண ஒரு தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற தஸ்பீஹை கற்களை கொண்டு எண்ணிக்கொண்டிருந்ததற்கு செயல் நன்மை தான், ஆனால் அந்த செயலை செய்யக்கூடிய முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தரப்படாத வழிமுறை. தஸ்பீஹ் செய்வது நன்மை தான், ஆனால் அந்த தஸ்பீஹுக்கு என்று ஒரு தனி மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி கூட்டமாக சேர்ந்து அல்லாஹ் அக்பர் என்று தஸ்பீஹ் செய்வதோ ஹூ ஹூ என்று சொல்லிக் கொண்டிருப்பதோ செயல் நன்மையாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய முறை மார்க்கத்தில் வழிகாட்டி தரப்படாத முறை. துஆ கேட்பது நன்மை தான், துஆ நன்மையாக இருந்தாலும் அந்த துஆவை கூட்டமாக சேர்ந்து செய்வது என்ற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு வழிமுறைப்படி செய்வதனால் அது மறுமையில் நமக்கு நஷ்டமாக அமையும். இப்படியாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுடைய மறுமையுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நீங்கள் வருவீர்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுல் கௌசரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நேரத்தில் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கும் பொழுது அந்த கூட்டத்தார்களை மலக்குமார்கள் தடுப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களில் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், எதற்காக இவர்களை நீங்கள் தடுக்கிறீர்கள்? அப்பொழுது அந்த மலக்குமார்கள் சொல்லி காட்டுவார்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இவர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களை இவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு தூரமாக போகிவிடுங்கள் என்பதாக அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தார்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்கள் நன்மையை போன்று இருந்தாலும் அந்த நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தரப்படாத முறைப்படி செய்யப்பட்டிருக்குமானால் அது தீமையாகத்தான் இந்த மார்க்கத்தில் கருதப்படும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஆரம்பத்திலும் நாம் பதிவு செய்கின்றோம். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, புதுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராத முறைப்படி அது எவைகளாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே வழிகேடுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய நபிமொழியை நாம் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்களின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தில் எவைகள் எமக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கிறது இறைவனால் அல் குர்ஆனில், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுடைய நடைமுறைப்படி அவர்களுடைய அஹாதீஸ்களின் படி அவைகளை மட்டுமே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டுமே தவிர அதை தாண்டி அந்த சாயலில் இருக்கக்கூடியவைகள் அவைகள் நன்மையை போன்று தெரிந்தாலும் அல்லது நன்மையை போன்று தெரியவில்லை ஆனால் இஸ்லாமிய மார்க்க கலாச்சாரத்தில் இருக்கிறது, இந்த மௌலூதை போன்று, இந்த சந்தன கூடி இருப்பதை போன்று, அதே போன்று இந்த மீலாது நபி போன்ற கொண்டாட்டங்கள், இப்படியான விஷயங்கள் எந்த விதமான நன்மையினுடைய அடிப்படைகளும் இல்லை என்றாலும் இந்த மார்க்கத்தில் கலாச்சாரமாக பின்பற்றப்படுகிறது. அப்படியான விஷயங்களையும் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொண்டு எது நேரான மார்க்கம், நேரான பாதை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்து அந்த சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்களோ அப்படியான பாதையை தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான பாதையை தேர்ந்தெடுத்து அப்படியான நேரான பாதையை பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எமக்கும் தந்தருவானாக. ஹதா வினிதி வலில் முஃமினின் தில் அக்குலி குர்ஹி ஹதா அஸ்ஸகுஃபில்லாஹி வலக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا رسول الله اما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, முதல் முறையில் சொன்னதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் காமித்து தந்த பாதையை தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். அவைகள் அல்லாத அனைத்தும் முஹ்தஸாத்துகள், பித்அத்துகள் என்பதில் எந்த விதமான குழப்பங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. சரி, இப்படியான குழப்பங்களையும் பித்அத்துகளையும் செய்யக்கூடிய மக்கள் கணிசமாக இந்த சமுதாயத்தில் இருப்பதும் உண்மை. அப்படியான மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியான மக்களுடைய விஷயத்தில் மார்க்கத்தை தெரிந்திருக்கக்கூடிய மக்களின் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன? எல்லா மனிதர்களும் எல்லோரும் பொறுப்பு சாட்டப்பட்டவர்கள் தான். எமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பொறுப்பு, இப்படியாக பிதஅத்தான விஷயங்களில், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், அப்படியான விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. இந்த மார்க்கம் நமக்கு எதை கற்பித்து தருகின்றது? அந்த அஷீரத்தக்கல் அக்ரபி, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை, உங்களிடத்தில் பழகக்கூடிய உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் மார்க்கம் சம்பந்தமாக நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். மார்க்கத்தை நீங்கள் சரியாக அவ்வப்போது நீங்கள் சொல்லி 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 அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது. அப்போ அந்த கட்டளையின் வழியிலாக நாம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பு என்பது பல முஸ்லிம்களால் இன்று நிறைவேற்றப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது. இப்படியான பிதஅத்களை செய்யக்கூடியவர்கள் இந்த முதல் உரையில் பேசிய பல விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் அனைத்து விஷயங்களும் பல அமர்வுகளை நாம் கேட்டிருக்கோம். இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு ஏற்கனவே தெரிந்ததாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் பல முறை சொல்வதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு அது நினைவுபடுத்தும் விதமாக இருக்கும். ஒரு கால் ஏதாவது ஒரு நபர் புதிதாக அந்த செய்தியை கேட்டு அந்த செய்தியின் வழியிலாக எச்சரிக்கையை அவர் உணர்ந்து அந்த செய்தியின் வழியிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நேர்வழிப்படுத்தி அதன் வழியிலாக அவர் நன்மை பெற்றால், அவர் மறுமையில் அவர் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் தேடிக்கொண்டார் என்று சொன்னால் அதுதான் இந்த ஜும்மாவுடைய அமர்வுடைய வெற்றி. அந்த வெற்றியை நாம் இந்த ஜும்மாவுடைய அமர்வில் மட்டும் தேடினோம் என்று சொன்னால் கிடைக்காது. நாம் தெரிந்திருக்கக்கூடியவர்கள், பல முறை நாங்கள் இதை கேட்டிருக்கிறோம், இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று மனதில் நினைக்கக்கூடியவர்கள் இந்த செய்திகளை பிற மக்களிடத்தில் எத்தி வைத்தோமா என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான்.
தெரிந்திருக்கக்கூடிய பல மக்கள் இதை நாம் என்ன செய்கின்றோம், தெரிந்து வைத்துக் கொண்டு கடந்து செல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்படி கடந்து செல்வது என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதத்தான விஷயங்களை மென்மேலும் வளர்வதற்கு தான் என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு சூழலை ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை சொல்வதே மக்களாக இருக்கக்கூடிய நாம் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் வெட்கப்படுகிறோம். இது எப்படி நாம் சொல்வது என்று நாம் வெட்கப்படுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் சிலர்கள் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆனால் அவர்கள் கேட்பதில்லை என்பதாக நினைக்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், ஒரு சாதாரண ஒரு 10ல் 1ஆக அல்லது ஏதோ ஒரு பேச்சில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும் அவரிடத்தில் இதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடிக்கடி அவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த மக்களிடத்தில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. சஹாபாக்களை பொறுத்தளவில் ஒரு அதைத்தான் முதல் உரையின் ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், ஒரு சின்ன ஒரு தவறை, ஒரு சின்ன மார்க்கத்தில் இருந்து அடிபெறக்கூடிய ஒரு செயலை ஒரு சஹாபி செய்வதை கண்டால் கூட சஹாபாக்கள் பொறுக்க மாட்டார்கள், சென்று அவர்களிடத்தில் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்னால் பல சூழ்ச்சிகள் பல மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களும் புகுத்தப்பட்டது. முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜீன்கள், ஃபாத்திமியாக்கள், ஷியாக்கள் போன்ற பல குழுவினர்கள், கூட்டத்தார்கள் இந்த மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு தடம் புரளுவதை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல விஷயங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இப்படியான ஒரு சூழல் இந்த மார்க்கத்தில் வந்த பொழுது அந்த சஹாபாக்கள் மக்களுக்கு மத்தியிலே எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க போய்தான் இந்த மார்க்கம் என்ன செய்திருக்கிறது. இன்று ஓரளவிற்கு அந்த மார்க்கத்தை சரியான முறையில் நாம் பின்பற்றுவதற்கான ஒரு சூழலில் என்னிடத்தில் இந்த மார்க்கம் கிடைத்திருக்கிறது. நாம் இந்த எச்சரிக்கையை செய்வதை விட்டும் நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், பிற மக்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய நாம் தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்வதை விட்டும் நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் மார்க்கத்தை சொல்வதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு சூழல் மக்களுக்கு ஏற்படும். அந்த மக்கள் எல்லோரும் வறுமையில் என்ன செய்வார்கள், நாங்களும் அவர்களோடு தான் இருந்தோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை, ஒரு குற்றச்சாட்டை இறைவனிடத்தில் எழுப்பினார்கள் என்று சொன்னால், இறைவனிடத்தில் எம்மை குறித்து எழுப்பினார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நஷ்டவாளிகளாகத்தான் நம் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. அன்பின் இஸ்லாமியர்களே, இப்படியான விதத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடத்தில் நுட்பமான முறையில் நாம் அந்த செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும். வெறும் செய்திகளாக மட்டும் எடுத்து சொல்வதை விட ஒரு அழகான ஒரு வரலாற்று நிகழ்வு, அந்த நிகழ்வில் இருந்து எனக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினை கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திற்கு பின்னால் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலகட்டம், ஹிலாஃபத் அப்பாசியர்களுடைய அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு கருத்து ஒன்று பரவலாக பரவியது, மிக முக்கியமான ஒரு கருத்து. என்ன கருத்து என்று சொன்னால், அன்னல் குர்ஆன மஹ்லூக், குர்ஆன் என்பது ஒரு படைக்கப்பட்ட படைப்பு, குர்ஆன் என்பது ஒரு படைப்பு, இறைவனுடைய படைப்பு என்ற ஒரு கருத்தை முஅ்தஸிலாக்கள் முன்வைத்தார்கள். இந்த கருத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த கருத்தை அவர்கள் முன்வைப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்முறையில் பதிவு செய்கின்றான், வல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அனைத்து விஷயங்களையும் படைத்தான் என்ற இறைவனுடைய வசனத்தை முன்னிறுத்தி இன்னும் பல கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், குர்ஆன் என்பது, அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் ஒன்று என்பதாக முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையில் அவர்கள் முன்வைத்து மக்களுக்கு மத்தியில் அதை அவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை பல அறிஞர்களுக்கு மத்தியிலும் தாபியீன்கள், தபா தாபியீன்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்துகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தை எதிர்த்து பேசி பல ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எந்த அளவிற்கு கடந்து செல்கின்றது என்று சொன்னால், எவர்களெல்லாம் குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதோ அவர்கள் எல்லோரையும் சிறையில் அடைத்தார்கள். அப்படியான ஒரு சூழல் வந்த பொழுது எவர்களும் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அப்படியான ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படியான ஒரு சூழலில் அப்பாசியருடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு முஹம்மத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்கத்தை படித்த ஒரு ஆசிரியர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அப்பாசியருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்து ஒரு அறிஞர்களிடத்தில் அவர்கள் விவாதத்திற்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த கருத்தை சொன்னால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள், இந்த கருத்தை சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ அவர்களிடத்தில் சென்று பேசுவதற்காக போகிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், குர்ஆனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, மா தகூலு ஃபில் குர்ஆன், குர்ஆனை பற்றி என்ன கருதுகிறாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அகூலு அன்னஹு மஹ்லூக், நாங்கள் குர்ஆன் நிச்சயமாக படைக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்கிறோம். முதலில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொன்னால் என்ன பிரச்சனை? குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று என்று சொன்னால் என்ன பிரச்சனை தெரியுமா? முதலில் குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்,
அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அஸ்மாவு சிஃபாக்களில் ஒன்று. அப்ப அந்த சிஃபத் என்பது ஒரு படைப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சிஃபத் என்பது ஒரு படைப்பு என்று சொன்னால் அது பொருந்தாது. இப்போ அல்லாஹ் பேசுகின்றார் என்று சொன்னால் அந்த பேச்சு படைப்பாக இருக்குமா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் இருக்கேன், நான் பேசுறேன், என்னுடைய பேச்சு ஒரு படைப்பாக மாற முடியுமா? முடியாது. என்னிலிருந்து வரக்கூடியதான் அந்த பேச்சு. அப்ப அந்த பேச்சு என்பது என்னுடைய சிஃபத்துகளில் ஒன்று, கலாம் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று. அப்ப அந்த கலாம் அல்லாஹ்வுடைய கலாம்களில் ஒன்றான இந்த குர்ஆன் ஒரு படைப்பு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தை சிஃபத் என்பது ஒரு படைப்பு என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத்திற்கு மறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ எனவே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதை தடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி அவரிடத்தில் சென்று கேட்கிறார்கள். இதே போன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது மறைத்திருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் மறுக்கவில்லை, மறைக்கவில்லை என்பதாக சொல்லும் பொழுது அப்பொழுது திரும்பி கேட்கிறார்கள், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த செய்தியை யாருக்கும் எடுத்து வைக்கவில்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் ஒரு படைப்பு என்ற விஷயத்தை ஏன் சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்கின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் மார்க்கத்தை நாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டோம், எல்லா செய்திகளையும் நாம் அல் குர்ஆனில் நாம் சொல்லிவிட்டோம், மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் உண்மையை சொன்னானா பொய்யை சொன்னானா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையை தான் சொன்னான் என்று சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யவில்லை? அப்ப அல்லாஹ்வும் பதிவு செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்லவில்லை, செய்து காட்டவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஹலீஃபா மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஹலீஃபாக்கள் இதை மக்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் ஹலீஃபாக்களும் இதை சொல்லவில்லை. அப்போ மூன்று கேள்விக்கும் அவர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது இதை கவனித்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் என்ன முடிவு பெறுகின்றார்கள் என்று சொன்னால், அப்போ உண்மையிலே அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இருந்து ஒன்று இல்லை, அல் குர்ஆன் என்பது கலாமுல்லா என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று என்பதை மக்கள் எல்லோரும் விளங்குகிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், எவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்து வாதம் செய்தார்களோ அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். எந்த ஒரு விஷயத்திற்காக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார்களோ அதை நுட்பமாக சில கேள்விகளை கொண்டு அந்த மக்களுக்கு புரிய வைத்து, அந்த மக்களிடத்தில் அந்த தகவலை பதிவு செய்ய வைத்து பல ஆண்டுகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு இன்னும் அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒன்று அல்ல, அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒன்று, கலாமுல்லாஹ் என்ற ஒரு தகவலை அந்த இடத்தில் அந்த அறிஞர் பதிவு செய்வதை நான் பார்க்கிறேன். இந்த செய்தி ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தி. இந்த செய்தியிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பில் என்ன தெரியுமா? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன கருத்தியலில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நுட்பமான கருத்தில் இருந்தாலும் அவரிடத்தில் சொல்ல வேண்டிய முறைப்படி நுட்பமான முறையில், தன்மையான முறையில் நாம் எடுத்து சொன்னோம் என்றால், அவரிடத்தில் சொல்வதை தாண்டி சில கேள்விகளை எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாழ்க்கையில் செய்திருக்கிறார்களா? கூட்டு துவா, தொழுது முடித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் துவா கேட்கிறீர்கள், அதற்கு நீங்கள் பின்னால் இருக்கக்கூடியவர்களும் ஆமீன் சொல்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் அவ்வளவு தொழுகை தொழுத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையாவது தொழுவதற்கு பின்னால் செய்திருக்கிறார்களா? ஒரு முறையாவது தொழுவதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க, இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா என்று கேள்விகள் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாட்களை சஹாபாக்கள் கொண்டாடி இருக்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது சஹாபாக்களில் இருந்து அவர்கள் ஒரு முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள்? அவர்களை புகழ்வது, அவர்களுக்காக அந்த தினத்தில் உணவு செய்து கொடுப்பது, இப்படியான செயல்கள் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நடந்திருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ சொல்கிறானா? ஸலவாத் சொல்கிறானா? ஸலவாத் புகழாக ஆகுமா என்ற கேள்விகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் கேட்டு அதற்கான பதில்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களில் இருந்து நாம் பெற முயற்சி செய்ய வேண்டும். அப்ப அவர்களுக்கு பதில் இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நாம் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை அவர்கள் என்ன செய்வதற்கு வாய்ப்புண்டு? மிக எளிமையாக அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. எதை ஒப்பிடும் பொழுது நாம் அவரிடத்தில் சென்று இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இது நீங்க செய்வது தப்பு, இதை நீங்க செய்யக்கூடாது, நாங்க செய்வதுதான் சரி என்பதை போன்று அவரிடத்தில் கருத்துக்கள் ரீதியாக மோதுவதை விட இந்த இடத்தில் இந்த அறிஞர் செய்ததை போன்று அவரிடத்தில் கேள்விகள் வழியிலாக நாம் சொல்ல வரக்கூடிய செய்திகளை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அது அவரிடத்தில் எடுபடுவதற்கு ஒரு வகையில் வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அறிஞர்கள் முன்வைத்து இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நீங்கள் பதிவு செய்ய வரக்கூடிய விஷயத்தை கேள்விகள் வழியிலாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? மக்களிடத்தில் சொல்லும் பொழுது அது மிக எளிமையாக அவர்கள் வழங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த செய்தியின் வழியிலாக படிப்பினையாக பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாம் அவர்களே, இப்படியாக இதே போன்று சமுதாயத்தில் விதத்தான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில், புதுமையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம் அவரிடத்தில் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்தார்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தன்னுடைய அருள்மறையில் அனுமதித்து தந்திருக்கிறாரா என்பதை போன்ற கேள்விகளை கொண்டு அவர்களுக்கு மார்க்கத்தை நாம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்வோம். அவர்களுக்கு எந்த முறையில் சொன்னால் புரியுமோ அந்த முறையில் மென்மையாக தன்மையாக நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அவரிடத்தில் அடிக்கடி நாம் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பலர் செய்யக்கூடிய சூழல் எச்சரிக்கை செய்வார்கள், ஒரு முறை அல்லது இருமுறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது நோன்புக்கு மட்டும். இப்படியாக எப்பவாவது ஒரு முறை எச்சரிக்கை செய்யக்கூடிய சூழலை பார்க்கணும். எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலம் இல்லை ஒரு காலம் அவர்களுக்கு அதை என்ன செய்யும்? பயனளிக்கும். ஒருவேளை இல்லை அல்லது அடுத்த வேளை அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கொண்டு நேர்வழிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து அடிக்கடி இதை பற்றி தெரியாத மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அதே போன்று இது போன்ற அமர்வுகளில் இதை போன்ற விஷயங்கள் பேசப்படுகின்றது என்று சொன்னால் அப்படியான அமர்வுகளுக்கு அப்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை உங்களால் முடிந்த அளவிற்கு அழைத்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பல வழிகளை அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக எனக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவியை கொண்டு அனைத்து வழிகளிலிருந்தும் நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புதுமையான விஷயங்கள், சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்திற்கு மாறான, மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி எம்மை கொண்டு திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவானாக. ஹதா மின் வலில் முமினின் அக்குலி கோலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் ஜமீல் முஸ்லிமீன முமின் அஜ்மஈன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வதில் ஷிர்க வல் கஃப்ரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் வ ذிக்ருல்லாஹ்